புரிய வைக்க முடியாது. சமுதாயத்த திருத்துறது நம்ம வேலை கிடையாது. அவங்கவங்களோட பிள்ளைங்கள நம்ம வந்து திருத்தலாம் கண்டிப்பா. அதாவது எதுக்கு ஆசைப்படணும், எதுக்கு ஆசைப்படாது கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையும், அதே மாரி நம்மளோட படிச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்த மேட்சிங்கான மாப்பிள்ளைய தேர்ந்தெடுக்கிறதுல தவறே கிடையாது. அதே மாரி வசதியா இருக்கிறவங்க, அந்த வசதியில தான் திருமணம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு புடிச்சவங்க, உங்களுக்கு யார் டேலண்டா வருவாங்க, உங்களோட கருத்துக்கு யார் ஒத்துணை வருவாங்க, அப்படிங்கிற ஒருத்தரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா, உங்க மனசுக்கு பிடிச்சவங்களும், உங்களுக்கு தகுந்த மாரி ஒரு குடும்பத்துக்கும் அவங்க ஒத்து வர்ற மாரி ஒவ்வொரு வரனையும் பார்க்கும்போது ஏன்னா, திருமணம் என்பது ஒரு நாள்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்ல. பல நாள் வாழக்கூடிய வாழ்க்கை. ஒரு பொருள வாங்குறதுக்கே நம்ம எவ்வளோ வருஷம் கேரண்டின்னு கேட்டு வாங்குறோம். அந்த பொருள் எத்தன நாள் நிலைக்குதுங்கிறது ஒரு அது மாரி திருமணம் பந்தங்கிறது வாழ்க்கையில நம்ம கூடவே வரக்கூடியவங்க. அப்ப இவங்களோட குணாதிசயம் அவங்களுக்கு ஒத்து போகுதா? அதே மாரி இவங்களோட ஒவ்வொரு பிளட் குரூப்பும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒத்துப்போகும். அது மாரி பிளட் குரூப் பார்த்து கூட இன்னைக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஃபாரின்ல வந்துருச்சு. ஃபாரினோட கலாச்சாரம் வந்து அந்த பிளட் குரூப்ப பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது மாரி சமுதாயத்தில் இன்னைக்கு எல்லாமே உயர்ந்த நிலையில் இருக்கிறது. அதே மாரி வரதட்சணை கேட்பது உயர்ந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்வதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இன்னைக்கு வந்து வரதட்சணைன்னு ஒரு வார்த்தைய ஒரு சபையில வந்து ஒருத்தர் கேட்டாங்கன்னா, அது வந்து ஒரு அவைச்சொல்லா தான் கருதக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவங்க வந்து இது வந்து ஒரு அவங்க என்ன பொறுத்தளவுக்கு இது வந்து கேட்கக்கூடிய அவசியமே கிடையாது. அவங்கவங்க பொண்ணுக்கு அவங்க செய்றாங்க. இது வரதட்சணை கேட்டு வாங்குனாவே அது ஒரு அசிங்கம். ஏன்னா, லஞ்சம் கேட்பது மகா கொடிய தவறு. லஞ்சம் குடுப்பதும் தவறு தான். தன் காரியம் ஆவறதுக்காக நம்ம லஞ்சம் குடுத்து தான் ஆவணும். ஒரு வேலை வாங்குறதுக்காக லஞ்சம் குடுக்குறோம். ஒரு காரியத்துக்காக லஞ்சம் குடுக்குறோம். அது வந்து நம்ம வந்து மறைமுகமா செய்றோம். இருந்தாலும் வாங்கினவன் எத இன்னைக்கோ நாளைக்கு மாட்ட விட்டான்னா, அவனோட வேலையும் போகுது. அவனுக்கு அவனோட வாழ்க்கையே கெட்ட பேர் ஆயிருது. அப்படிங்கிற ஒரு தன்மையில வந்துருது. அது மாரி அவங்கவங்க வேலைய அவங்கவங்க கடமைய ஒழுங்கா செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். அது மாரி வாழ்க்கைக்கும், திருமணத்துக்கும், ஆண், பெண் இணைவுக்கும் ஒரு வரதட்சணைங்கிற ஒண்ணு கேட்டு வாங்குறது என்ன பொறுத்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம், அவமானம். ஏன்னா, அந்த பெண் வந்து அவங்களோட குடும்பத்த இந்த ஒரு நிலைநாட்ட வருது. ஒரு பெண் அடுத்த வீட்டு பெண் வந்து இவங்களோட வம்சத்தை விரிவுபடுத்த வருது. அந்த வம்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் எடுக்க குலவிளங்க குலவிளக்கை கொண்டு வர்றாங்க. குத்து விளக்கு ஏத்த. அந்த பெண் வரும்போது தன்னோட வீட்ல வந்து ஒரு விளக்கு எதுக்கு ஏத்த சொல்றா, அந்த குலம் விருத்தி அடைய வேண்டும். குலம் நல்ல ஒரு செழிப்பு வர வேண்டும். அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி அந்த பெண் வருது. அந்த மாரி ஒரு மகாலட்சுமி ஒரு வீட்டுக்கு வரும்போது, அந்த மகாலட்சுமி வந்தாவே வேற எதுவுமே தேவையில்ல. அனைத்துமே கிடைச்சது மாரி. அந்த மாரி ஒரு நிகழ்வு இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுகிட்டலாம் வந்து நம்ப வரதட்சணை கேட்பதே என்ன பொறுத்தளவுக்கு தவறு தான்.